Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நல்ல காலேஜ் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். நீங்கள் பண்ண வேண்டிய 2 விஷயம் என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. நம்ம வீடியோவில் நீங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, இப்போ நம்ம எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கை நம்ம ரெடி பண்ணுறது, இப்போ நம்ம வீட்டிலே உட்காந்துருக்கோம் சரியா, வீட்டில் உட்காந்துருக்க டைமில் நம்ம எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கை நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம் சரியா. அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்துருக்காமல் சில கல்லூரிகளை போய் நம்ம என்னாச்சு பார்த்தா போய் பார்க்கணும். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி ரெடி பண்ணிவிட்டு நம்ம எந்த கல்லூரிகளை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் சரியா. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவும் சரியா. ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். நீங்கள் சும்மா ஒரு பேப்பர் ஒரு பென்னில் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சா கூட ஓகே தான். இப்போ நல்லா நீங்கள் கவனிங்க. இப்போ இவர் வந்து என்ன நினச்சிக்கிறார் அப்படின்னா, எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிங் கோர்சஸ் வந்து வேணும், இல்லைனா ஈஸி நான் எடுத்துக்கிறேன். இதுதான் இவரோட பிளான் சரியா. ஒன்று கிடைச்சா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், அப்படி இல்லைன்னா ஈஸி நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் எதுக்கு இதை ஃபஸ்ட்டே நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற எய்ம் வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும். அப்போ தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டே நம்ம என்ன பண்ண முடியும்னா ரெடி பண்ண முடியும். எந்த காலேஜில் படிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து அடுத்த எய்மாக இருக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு என்ன கோர்ஸ் நம்ம படிக்க போகிறோம், ஏன்னா எந்த காலேஜில் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா பிளைண்டாக எனக்கு வந்து சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் பெரிய காலேஜில் படித்தா நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த காலேஜில் நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க. உங்களுக்கு மெக்கானிக்கல் மேலே ஆசை விருப்பம் இருந்தால், இல்லை வந்து ட்ரிபிள் மேலே ஆசை விருப்பம் இருந்தால் எடுக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டயர் 1 காலேஜில் போய் மெக்கானிக்கல் எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா, நம்ம பசங்க எல்லா காலேஜிலுமே படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் போதும், மெக்கானிக்கல் ட்ரிபிள் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேணாம். ஆனால் கோர் கம்பெனிலேருந்து வராங்க பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பசங்களோ இல்லை மற்ற சப்ஜெக்ட் படித்த பசங்களும் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு மெக்கானிக்கல் படித்த பசங்க மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த ஜாபுக்கு இந்த கோர்ஸ் படித்த பசங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்களே தவிர, நீங்கள் சும்மா பிளைண்டாக போய் என்ன பண்ணியிருக்கூடாதுன்னா, நான் வந்து ஒரு டயர் 1 காலேஜில் போய் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஜாப் கிடச்சிரும், அதாவது நான் மெக்கானிக்கல் படித்தாலும் நான் ஐடி ஃபீல்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கை வந்து எடுத்து போட்டுருங்க சரியா. அதனால் நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இப்போ நல்லா தெளிவாக நீங்கள் பாருங்கள். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் அவர் ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்துருக்காருன்னா, சிஎஸ்சி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இசி, அதுக்கப்புறம் ட்ரிபிள் இப்படி கொடுத்துருக்காரு சரியா. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸில் சிஎஸ்சி இசி கொடுத்துருக்காரு சரியா. அதுக்கப்புறம் தியாகராஜா காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 5008 சரியா. சிஎஸ்சி இசி ட்ரிபிள் அதுக்கப்புறம் சிஎஸ்சி ஐடி இசிஇ, அதாவது சிஎஸ்சியில் எஸ்எஸ்ஸும் அவர் கொடுத்துருக்காரு, ஏன்னா அவர் வந்து சவுத் சைடில் இருந்துருக்கிறதுனால எஸ்எஸ்ஸும் கொடுத்துருக்காரு. இந்த எஸ்எஸ் கோர்ஸ் கொடுக்கும் போது கொஞ்சம் தெளிவாக நீங்கள் யோசிக்கணும் சரியா. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோடு வந்து 2006, அதில் ட்ரிபிளியும் இசியும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சிஐடி கோயம்புத்தூர் 2007 கவுன்சிலிங் கோடு, அதில் சிஎஸ்சி இசி ட்ரிபிள். அதுக்கப்புறம் ஜிசிடி கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி ஐடி இசி ட்ரிபிள் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் மெப்கோ சரியா 4960 மெப்கோ காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி ஐடி ஏஐடிஎஸ் இசிஇ ட்ரிபிள் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் சரியா. அதாவது இந்த ஸ்டூடெண்ட் வந்து அவரோட விருப்பத்துக்கு சரியா, அவரோட விருப்பத்தில் தான் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னென்னா எஸ்எஸ்எனை கொண்டு போய் இந்த இடத்துல 27வது பிளேஸில் கொண்டு போய் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. அவரோட விருப்பத்துக்கு இந்த காலேஜில் இப்படி செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு சரியா. அதனால் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலேஜு, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கோடு, அதுக்கப்புறம் என்ன பிரான்ச்சு அந்த காலேஜில் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருங்க. இந்த லிஸ்ட்டை தான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் டாப்பில் கொடுக்குறீங்க பாருங்கள், அதாவது எனக்கு இந்த காலேஜெலாம் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாப்பில் நீங்கள் கொடுக்குற ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 காலேஜாவது போய் நீங்களே போய் விசிட் பண்ணுங்கள் சரியா. அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸை போய் பேசுங்க.
பேசி அந்த காலேஜ் எப்படி இருக்குன்னு கேளுங்க. தயவுசெய்து வீட்டிலேயே உட்காந்துருக்காதீங்க. காலேஜுக்கு போனோம் அப்படின்னா நம்மளை பிடிச்சி அட்மிஷன் போட்டு விட்ருவாங்க, நம்மளை எங்கேயுமே போக விட மாட்டாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் அட்மிஷன் போடுறது உங்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. அதனால் உங்களை யாரும் கட்டாயப்படுத்திலாம் அட்மிஷன்லாம் போட முடியாது. சரியா? அதனால் தயவுசெய்து வீட்டில் உட்காராமல் போய் இது நம்ம லைஃப், அதனால் போய் ஒரு 2 காலேஜ் 3 காலேஜ் ஏறி இறங்கினா தான் ஒவ்வொரு காலேஜுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம காலேஜை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.